ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி, அக்காக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க. என்ன தெரியுமா? நீங்க சொல்ற வசனத்தை அக்காவுக்கு ஆடியோ ஃபார்மட்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. அக்காவுக்கு வீடியோ ஃபார்மட்ல கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற வசனத்தை அக்கா யூடியூப்லயும் போட்டுடுவேன். சோ அதை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரியா? கீழே அக்கா ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? இது ஒரு அழகான சுந்தர வர்ண காடு. அந்த காட்டுல மலைகளும் அருவிகளும் விலங்குகளும் பார்க்கிறவங்கள அப்படியே சொக்கி போக வைக்கும். அந்த அழகான ஆபத்து நிறைந்த காட்டுல ஒரு வயதான மான் டீச்சர் ஒருத்தவங்க வாழ்ந்து வந்தாங்க. இந்த மான் டீச்சர் எல்லா குட்டி மான்களுக்கும் காட்டில் உள்ள ஆபத்துகளில் இருந்து எப்படி தங்களை தற்காத்து கொள்வது என்று கற்றுக் கொடுத்தும் வந்தாங்க. ஒரு நாள் ஒரு அம்மா மான் தன்னுடைய குட்டி மகனை இந்த வயதான மான் டீச்சரிடம் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்ள அழைத்து வந்தாங்க. அடுத்த நாளில் இருந்து கிளாஸும் ஆரம்பிச்சாங்க. இந்த குட்டி மான் ஒரு சுட்டி மானாவே இருந்துச்சு செல்லங்களா. அதனால அங்கேயும் இங்கேயும் விளையாடி கொண்டே இருந்தது. இந்த வயதான டீச்சர் மான், தம்பி, நான் சொல்வதையெல்லாம் கவனமா கேட்டு கற்றுக்கொள். இந்த அழகான காட்டுல அநேக ஆபத்துகளும் மறைந்திருக்கு. அதனால நான் சொல்வத கவனமா கற்றுக்கொள். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த காட்டுல நீ உயிரோட வாழ முடியும் அப்படின்னு மான் டீச்சர் எச்சரிச்சு சொன்னாங்க. ஆனா இந்த குட்டி மானோ டீச்சர் சொன்னதை கேட்கவே இல்லை செல்லங்களா. தன்னுடைய தற்காப்பு கலைய அரையும் குறையுமா கற்றுச்சு இந்த குட்டி மான். ஒரு நாள் வேடன் வைத்த வலையில சிக்கிய இந்த குட்டி மான் தப்பிக்க எவ்வளவோ போராடியது. ஆனா அதனால தப்பிக்கவே முடியல. தன்னுடைய டீச்சர் சொன்னதை கேட்காம கிளாஸ்ல விளையாடி தற்காப்பு கலைய சரியாக கற்றுக்கொள்ளாம இருந்ததால் வேடனுடைய வலையில சிக்கியது இந்த குட்டி மான். வேடனும் அந்த மானை பிடித்து சென்று விட்டான். அந்த குட்டி மானோ, ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? என்னுடைய டீச்சர் சொல்றத கவனமா கேட்டு வீட்டுல டீச்சர் செய்ய சொன்ன பயிற்சிகளை செய்யாம விட்டதுனால இப்ப அநியாயமா இப்படி மாட்டிக்கொண்டனே. காலம் கடந்து யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு மனசு ரொம்ப வருந்தியபடியே இந்த வேடனுடன் சென்றது இந்த குட்டி மான் செல்லங்களா. அன்பு செல்லமே, கதையை கேட்டியா? இந்த மான்குட்டி தன்னுடைய டீச்சர் சொல்லி கொடுத்தத அரையும் குறையுமா கத்துக்குச்சு. ஏன்னா அது ஒரு விளையாட்டு பிள்ளையா இருந்துச்சு. அதே போல நீங்களும் பைபிள் வாசிக்கும் போது விளையாட்டுத்தனமா வாசிக்க கூடாது. நீங்க அத ஒரு சின்சியரா படிக்கணும். அப்பதான் அதை நீங்க நல்லா கத்துக்க முடியும். உங்களை இந்த வேத வசனம் ஆபத்துல இருந்து காப்பாற்றும். ஆனா நம்ம அநேக முறை இந்த வேத வசனத்தை சரியான முறையில படிக்காம அரையும் குறையுமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உம்முடைய வசனம் என்னுடைய பாதைக்கு தீபமும் என்னுடைய கால்களுக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அன்பு செல்லமே, நீ ஆபத்துல மாட்டும் போது வேத வசனம் தான் உனக்கு வெளிச்சம். வேத வசனம் தான் உன்னை வழிகாட்டும். வேத வசனம் தான் உனக்கு வர பிரச்சனையில இருந்து எப்படி தப்பித்து கொள்ளணும் அப்படின்றத உனக்கு சொல்லி கொடுக்கும். அதனால வேத வசனத்தை நீ கவனமா கத்துக்கணும். கவனமா கத்துக்குவீங்களா? ஓகே செல்லமே, வாங்க இந்த நாளுக்கு உண்டான வசனத்தை பார்ப்போமா? அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? சொல்லலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
சங்கீதம் 32:8. சூப்பர் செல்லங்களா, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லங்களா? அக்கா சொல்லி கொடுத்த மாதிரி எப்படி எல்லாத்தையும் கரெக்டா சொல்றீங்க செல்லங்களா? இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகேவா செல்லங்களா? அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.